வணக்கம். சாய் மிராக்கிள்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதை வந்துட்டு இன்றைக்கி வந்து ரோஹிரா அப்படின்ட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய புகழை வந்து கேள்விப்பட்டுட்டு அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு ஷிரடிக்கு வந்து வராரு. அவர் வந்து ஒரு இளைஞன், அவர் சின்ன வயசு அவருக்கு, சரிங்களா? அப்போது வந்துட்டு நாங்கள் அந்த பாபா கூட வந்துட்டு இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு தினம் வந்துட்டு சத்தமாக அந்த அந்த குரானை வந்து சத்தமாக வந்து படிப்பார். டெய்லி நைட்டு படிப்பார். அந்த கண்டினியூவாக படிச்சுட்டே இருப்பார். அந்த மக்கள், இந்த ஷிரடியில் இருக்கிற மக்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு தூங்குறதுக்கு இந்த ரோஹிரா வந்துட்டு பிரார்த்தனை பண்ணுறது வந்து தொந்தரவாக வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் அவங்க வந்து பாபா கிட்டே போயிட்டு நீங்கள் தான் வந்துட்டு ரோஹிரா கிட்டே சொல்லி வந்து இந்த மாதிரி அமைதியாக வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க போயிட்டு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாபா வந்துட்டு அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் வந்துட்டு பாபா வந்துட்டு ரோஹிராட்ட நான் வந்து பேச முடியாதுன்ட்டு ஏன் சொன்னார்? ஏன்னா ரோஹிரா செய்கிறது சரி. ரோஹிரா பக்கம் வந்து இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நியாயமானது. நம்ம வந்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறாருன்னா பாபா, ரோஹிராவுக்கு மிகவும் கெடுதலான மனைவி ஒருத்தி இருக்கிறாள். மனைவிங்கிறது யார்? நம்ம கூடவே வந்துட்டு இருக்கவங்க தானே மனைவி. இப்போது அதே மாதிரி மனைவியான துர்குணங்கள் வந்துட்டு அந்த ரோஹிராவுக்கு வந்துட்டு இருக்குது. என்ன அதெல்லாம் வந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்துட்டு அவரோட சத்தமாக வந்துட்டு இந்த குரானை வந்துட்டு ஓதுறது. ரோஹிராவின் பிரார்த்தனைகளை கேட்டவுடன் அவள் உள்ளே நுழைய துணிவதில்லை. ஆதலால் அவர்கள் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்து இருக்கிறார்கள். யார்? அவர் அந்த ரோஹிரா. ஸ்ரீ சாயை பணிக, சாந்தி நிலவட்டும்.